பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆன்லைன் நம்ம ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். அவரோட வசனத்தை கேட்காம கிருபை கொடுத்திருக்கார். இன்னைக்கு அப்பா பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டு அதை என்னென்ன ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு யார்கிட்டயா போய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் முக்கியமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், நமக்காக அவர் சிலுவையில அவர் அரைஞ்சு இறந்தாரு அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்திருப்போம். அந்த சிலுவையை பற்றி பேசும்பொழுது அது உண்மையாவே ஒரு உருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட தியாகம் யாரும் பண்ணதில்லை. இன்னைக்கு உலகம் சொல்ற மாதிரி கடவுள்கள் யார் இருந்தாலும் இன்னைக்கு சிலுவை மரணத்தை மாதிரி மக்களுக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் மறித்து இன்னைக்கு நம்மளோட உயிர் திறந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த அந்த ஸ்டோரியை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ அவர் சிலுவை விஷயத்தை சுத்தி சுத்தி நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம். அதை நம்ம விட்டுருவோம் சில ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாம. ஆனா சில வசனங்கள் மூலமாக ஆண்டவர் அதோட ஒவ்வொருத்தவங்க யார் யார் அது போறா, என்ன நடக்குது அப்படின்னு சில விஷயங்களை ஆண்டவர் காட்டுறாரு உங்களுக்கு. இன்னைக்கு அதன் மூலமாக சிலுவையோட பலன் என்ன அப்படின்றது ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு வசனத்தின் மூலம் உள்ள போலாம். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுவாரு, எந்த நேரத்துல யூஸ் பண்ணுவாரு, நம்ம தகுதியற்றவங்களா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம வேஸ்டான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா எப்படி கர்த்தர் யூஸ் பண்றாரு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா இன்னைக்கு வசனங்களை காண்கிறார். சரி, முதல் வசனத்தை வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். சிரேனி ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்ப கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அடிச்சு இழுத்து முந்தின நாளே அவர் சித்திரவதை பண்ணி அவர் அடிச்சு இழுத்து சிலுவையை தூக்கி வச்சு அவர் சிலுவையை தூக்கிட்டு அவர் போறார். ஒரு ஸ்டேஜ்ல இயேசு கிறிஸ்துவால அந்த சிலுவையை தூக்க முடியாத அளவுக்கு அது பாரமாக்குது. ஏன்னா முழுவதும் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவரை வேதனைப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அப்ப அவ்வளவு வேதனையோட அவரால் தூக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவர் அப்படியே சோர்ந்து விடுவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வர என்ன அப்படின்ற சிறியோன் ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து வர சிமியோன் அப்படின்ற ஒரு ஆளை என்ன பண்றாங்க, பலவந்தப்படுத்தி நீ தான் தூக்குவா அப்படின்னு சொல்லி அதை சிலுவையை தூக்க வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவ்வளவு நேரம் நம்ம இயேசு கிறிஸ்துவோட கதையை நம்ம பார்த்திருப்போம், பைபிள் ஃபுல்லா நம்ம வாசித்திருப்போம். சரி, இது கூட ஆதியாகமம் போனோம் அப்படின்னா ஆதியாகமத்துல இருந்து ஆதாம் ஏவாள் கதையில இருந்து நம்ம ஃபுல்லா நம்ம நிறைய வாசிப்போம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய பிறப்பா இருக்கட்டும், அவர் ஆலயத்துக்கு போன விஷயமா இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு அற்புதங்கள் செஞ்ச விஷயமா இருக்கட்டும், கடைசி அவர் கெத்செமனே தோட்டத்துல அரெஸ்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அவர் கொண்டு போய் சித்திரவதை பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாம் நடந்தாலும் சடனா ஒரு இடத்துல ஒரு பிக்சர்ல என்ன பண்றாரு, ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர்தான் சீமோன். அந்த சீமோன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ், இவங்க 2 பேருக்கும் தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சிரியன் அப்படின்ற ஊர்ல இருந்து வராங்க. ஏன் இவர் சடனா இங்க உள்ள வரணும், எதற்காக இவரை தூக்க வைக்க வந்த சிலுவைய அப்படின்றத எனக்கு நிறைய பார்க்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் சுத்தி இந்த விஷயத்த நடக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சின்ன கேரக்டருக்குள்ளேயும் என்ன நடக்குது, அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சின்ன கேரக்டர் நம்மளையும் ஆண்டர் எப்படி ஒப்பிட்டு காமிக்கிறாரு அப்படின்றது நாளைக்கு பாக்குறோம் அன்னைக்கு. அப்ப இந்த சிமியோன் அவரை பலவந்தப்படுத்தி அவர் தூக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆளை சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தூக்க பண்ண வைக்கிறாங்க. இது கர்த்தரோட சித்தமா இருக்கு. அப்ப இந்த சிலுவை அப்படின்றது தூக்கி கொண்டு போறது இயேசு கிறிஸ்துவா இருக்கும்போது அவரால் நடந்துட முடியலன்னு போது ஒருத்தவங்க தூக்க வைக்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லா நம்ம பாக்குறோம். அப்ப முதல்ல கவனிப்போம், இந்த சிமியோன் யார் அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் இன்னைக்கு சிமியோன் மாதிரிதான் நீங்களும் நானும் ஆட வச்சிருக்காரு. என்னைக்குனாலும் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வச்சுட்டு இருக்காரு. சிஸ்டர்ஸ், நம்ம வேணா நினைக்கலாம், ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன், நான் ஒவ்வொரு விஷயத்துல நிறைய கரெக்ட் பண்ணிட்டு என்னை மாத்திக்கிட்டு நான் பார்த்து மன்னிப்பு கேட்டு மொத்தமா நான் மாறி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனா எனக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையே, என்னோட வாழ்க்கையில ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னோட குடும்பமா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா ஏன் அவர் மாறினாருன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு சிஸ்டர்ஸ். உங்களை அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தரை நீங்க அறிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் நிமித்தமாக உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இன்னைக்கு கர்த்தருக்காக பல விஷயத்தை நீங்க பொறுத்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அந்த காரணம் அந்த தக்க நேரத்தில் ஆண்டவர் எடுத்து கொடுத்தார். எப்படி சிமியோன் வாழ்க்கை நடந்துச்சோ அந்த மாதிரி வாசிக்கலாம். திருப்பி அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கவனிக்கிறோம், அவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு. அப்ப சிமியோன் சும்மா அந்த இடத்துல ஒரு கூட்டமா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகல. கர்த்தர் அங்க ஆல்ரெடி அவர் குறித்து வச்சிருக்காரு. இது அவன் போட்ட பிளான் கிடையாது, கர்த்தர் போட்ட பிளான் அது. அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நீங்க நினைக்கலாம், என்னுடைய நாள் இன்னைக்கு சாதாரண ஒரு நாளா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சாதாரண நாளை கர்த்தர் அவர் விருப்பத்தின்படி அவசரத்தின்படி செயல்படுறதுக்காக அன்றைக்கு அதை குறித்த நேரத்துல தற்க அவர் ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சாதாரண ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 16 வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ஆமீன். அப்ப நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் அந்த ரூபு ரூபையும் அப்படிங்கிறது ரூஃபஸ், இங்கிலீஷ்ல ரூஃபஸ் அப்படின்னு போடுறோம். அவரையும் அவருடைய தாயும் வாழ்த்துங்க. அப்ப யாரு அப்படின்னு கேட்டோம்னா இவருதான் சிமியோனோட மகன் ரூஃபஸும் தாயும். அப்ப சிமியோன் அந்த இடத்துல சந்திக்கப்படுறாரு, அவர் அந்த இடத்துல அவர் சிலுவையை தூக்குறாரு அப்படின்றத பார்ப்போம். அங்க அவரோட வாழ்க்கையின் மூலமா அவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு அங்க நடந்த காரியம் தன்னுடைய மகனையும் தன்னுடைய ஒய்ஃபையும் எப்படி கத்திற்குள்ள நடத்தினாங்க, மொத்த குடும்பம் எப்படி கத்திற்குள்ள வந்துச்சு அப்படின்றது இந்த அழகா இந்த வசனத்து மூலம் பாக்குறோம். அப்ப ஒருத்தர் இயேசப்பா தொடுறாரு அப்படின்னா அவர் மூலமா அவரை மட்டும் தொடுறது கிடையாது. ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ இல்ல ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ தொடுறது மட்டும் கிடையாது. அந்த குடும்பத்தையும் எப்படி மாற்றி தனத்துல கொண்டு வராருன்றது பாக்குறோம் சிஸ்டர்ஸ். அப்ப 1% comes to Christ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எப்படி இந்த முழு குடும்பம் கத்திற்குள்ள வருன்றத இதோட அழகா எக்ஸாம்பிளா காமிட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல ஒரு கணவர் மட்டுமா ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு மனைவி மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பிள்ளைங்க மட்டும் ரசிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா எனக்கு தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை தொடர ரெடியா இருப்பாரு. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வாருங்க. குடும்பத்தை தொடர ரெடியா இருக்காரு. உங்களை அழைச்சிட்டாரு. உங்கள் மூலமாக உங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களோட பேச்சு, உங்க நடவடிக்கை, உங்க சிந்தை, உங்க பார்வை எதுவா கர்த்தருக்கு முன்பா நீங்க வச்சிருக்கீங்களோ அதன்படி உங்க மொத்த குடும்பம் உங்களுக்காக கர்த்தருக்குள்ள மாறுங்க சிஸ்டர்ஸ். சரி வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:10. பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூதமாக்க தமைந்தவர்களும். ஆமென். கவனிச்சிங்கன்னா பம்பிலியா அப்படின்ற அந்த இடத்துக்கும் அவர் சிறிய தேசத்துக்கும் அவர் ஆல்ரெடி போயிட்டு அவர் எப்படின்னா இந்த சிறிய தேசம் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து அது போட்டிருக்க அந்த பிளான், கடவுள் போட்டிருக்க அந்த பிளானுக்குள்ள ஆல்ரெடி அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? இது திடீர்னு ஒரு சினியோர் எங்கேயோ ஒரு ஆள் டபுள்னு குடிச்சு சிறிய தூக்கிருக்காங்க. அல்ல, இது எல்லாம் முன்னாடியே பின்னாடி எல்லாம் நடந்து அன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது பிளான் எல்லாம். அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில எனக்கு அதேதான் சிஸ்டர்ஸ். நமக்கு நம்ம வாழ்க்கையோட எப்படியோ போகுது, நான் எங்கேயோ போறேன்னு, எனக்கு ஒரு பெரிய படிப்பு இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகள் இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்கு, பைனான்சியல் அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வழியில் நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான பிளான் வச்சிருக்காரு சிஸ்டர். எப்ப அதை வெளியே கொண்டு வரணும், அந்த பிளானை அழகா எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி அதை நடத்தி காட்டணும்ன்றது கர்த்தர் அதை தக்க நேரத்தை நடத்துவார். அதுதான் உங்களுக்கு ஆண்டவருக்கு அழகா காமிக்க பாக்குற மாதிரி சிமியோன் எங்கேயும் திடீர்னு ஒரு நாள் குதிக்கல. அழகா அவருக்கு இந்த நேரத்துல வரணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சு. அவர் அழகா வந்தார். அவர் கர்த்தர் நம்மள ஒரு இடத்துல பிக் பண்ணணும், நம்ம வாழ்க்கை சூஸ் பண்ணணும்னா அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் அவர் எடுத்து செய்யறதுக்கு அப்படின்றதுக்கு அழகா நேரத்துல ஆண்டவர் காமிப்பார். சரி, அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். ஃபோர்ஸ்ட் கிராஸ். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கர்த்தர் அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது சிமியோனை பலவந்தம் படுத்தி அந்த சிலுவையை தூக்க வச்சாங்க அப்படின்றது பார்க்கலாம். இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கு பலவந்தப்படுத்தி நடக்கக்கூடிய சில விஷயம் இருக்கும் சிஸ்டர்ஸ். இப்ப நீங்க இது உதாரணத்துக்கு அந்த அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால சிலுவையை தூக்க முடியல, ரொம்ப பாடுபட்டு தூக்கி வரதை பார்த்துட்டு தான் அந்த ரோமர்கள் என்ன பண்றாங்க, இந்த பலவந்தப்படுத்தி இந்த சிமியோனை தூக்க வைக்கிறாங்க. அப்ப ஒரு சாதாரண ஒரு ஆளு அவனும் என்னடா நம்ம தூக்க வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அவனும் கஷ்டப்பட்டிருப்பான், தூக்கியிருப்பான் அப்படின்ற யோசித்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவர் சொன்னது போல நம்மளுடைய சிலுவையை தூக்கிட்டு போற சில பாடுகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாம் நன்மைக்காகவே ஆண்டவர் முடிச்சு வைக்க ரெடியா இருக்காரு. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அது நன்மைக்கு எதுவான விஷயத்தை நடத்துறதுக்காக ஆண்டவர் சில விஷயத்தை காட்டாரு. என்னன்றதை பார்க்கலாம். ஏசாயா 53 4வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்ப மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, யாரு? ஏசப்பா நமக்குடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்னு சொல்லி வசனம் சொல்லு. அப்ப நம்மளுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவர் இதை எடுத்துக்கொண்டார்ன்றதை பார்த்தோம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய பாவத்திற்காக அவர் எடுத்துக்கொண்டார் அந்த சிலுவையை. அந்த எதுக்காக அப்படி பாக்குறோம்? இது அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போனது இன்னைக்கு பிசிக்கலா நம்ம பார்க்கலாம் அவர் விஷயத்த நடந்தது. ஆனா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள மீட்டுக் கொள்வதற்காக நடந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல பாக்குறோம். அப்ப இன்னைக்கு பல பேரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அழுத்தத்தினால என்ன பண்றோம்? நம்ம போராட்டத்தை ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு சூசைட் பண்றாங்க, செத்து போறாங்க. காரணம் என்ன? தங்களுடைய விஷயத்துல அவங்களால இது பண்ண முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய போராட்டத்துல உன்னுடைய சிலுவை எல்லா விஷயத்தையும் இருக்குப்பா, ஏமா வித்தியாசத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம செய்ய ரெடியா இருக்கோமான்னு பார்க்கணும் சிஸ்டர்ஸ். ஆண்டவர் எதையும் நமக்காக செய்யக்கூடிய கர்த்தர். அவர் இந்த அழகை எடுத்து சிலுவை எடுத்துட்டு போறத நம்மளுக்கு காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு மேஜர் இருக்கிற அந்த பாவத்தை விஷயத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி பண்றான், எல்லாத்தையும் சிமெண்ட்ல சரி பண்ணிட்டேன், இன்னைக்கு நீ என்னை மட்டும் பின்பற்றி தூக்கிட்டு வா அப்படின்னு தான் சொல்றாரு. சில நேரத்துல சிலுவையை நம்ம தூக்க வேண்டிய கடமை இருந்தா தூக்கிதான் அவனுக்கு சிஸ்டர்ஸ். அந்த இடத்துல இயேசுவே வெள்ளத்தோட நின்று தூக்கிட்டு போயிருக்கலாம். எதுக்கு சிமியோன் கொடுக்குறாரு? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவர் யாரு? எந்த ஊரை சார்ந்தவர்? அவர் யூதரா இல்ல புறஜாதி மக்களா? புறஜாதி கையில சிலுவையை கொடுத்து தூக்க வைக்கிறாரு ஏன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆண்டவனோட பேச போறாரு சிஸ்டர்ஸ். சரி, யோவான் 19ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமீன். அப்ப கவனிச்சோம்னா இயேசுவா சிலுவையை தூக்கிட்டு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலத்து என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அப்ப அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் அந்த கபாலஸ்தலத்துக்கு போற வரைக்கும் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு தூக்கிட்டு போயிருப்பார். நீ கவனிச்சோம் அப்படின்னா பிதாவாக்கிய தேவன் இயேசு கிறிஸ்துவ வந்தார் நம்ம விசுவாசிக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷனா செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் செஞ்சு கொடுக்கிறார். மட்டுமல்லாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய பாவத்துக்காக மொத்தமா எல்லாத்தையும் வாங்கி அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போறாரு அப்படின்றத பார்க்கணும் அந்த இடத்துல. அப்ப இன்னைக்கு நமக்கு சில நேரங்கள்ல நம்மளுடைய பாடுகளை நம்ம சுமந்து போக வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அத முடிவு நல்ல நிச்சயமாக சந்தோஷம் சமாதானம் இருக்கும். கர்த்தர் சொன்னது போல நம்ம சிலுவையை தூக்கி நம்ம போகணும். நமக்கு ஒரு கடமை இருக்கும் இந்த உலகத்துல. சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனா எதையும் கர்த்தருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக, அவர் மேல் விசுவாசம் வச்சு அவர் கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது கர்த்தர் அதை நடத்துவார் சிஸ்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காமிச்சிட்டு இருக்காரு. சரி, புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆமீன். ஆமா. அப்ப தன் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு போது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய இந்த வயசுல நமக்கு வர சில விஷயங்கள், அதாவது ஆவிக்குரிய விஷயங்கள்ல வர போராட்டங்களா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மளுடைய இச்சை நிமித்தமாகவோ நம்ம மனதின் மாம்ச இச்சையின் காரணத்தினாலோ சில போராட்டங்கள் வருது அப்படின்னா அதை நம்ம ஒரு பேர்டனா எடுக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் விஷயத்துல சில விஷயங்கள் போராட்டங்கள் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு நம்மளோட சிலுவை தூக்கி கொண்டு நம்ம நடக்க வேண்டியது ஒரு நல்ல விஷயம். இந்த நேரத்துல அது என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். வசனம் சொல்றது போல நமக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும், நல்ல நமக்குள்ள ஒரு கேரக்டர் உண்டாகும், நமக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகும். அந்த மாதிரி கர்த்தர் மேல் கொண்டு வர ஒரு விசுவாசத்தை உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். கஷ்டமான டைம்ல, எப்படி ஒரு போராட்டமான டைம்ல நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளை காத்துக்கொள்ள யாருமே இல்லையே, வேதனை கண்ணீர் அப்படி ஒரு நேரத்திலையும் கூட நம்ம எதையும் விட்டு கொடுக்காதபடி, இந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடி கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு அவரை மேல் நம்பிக்கையா இருக்குது அவரை பிடிச்சு கொள்ளும் பொழுது நம்ம சிலுவையை நம்ம அழகா அவருக்கு எடுத்துட்டு போக முடியும் சிஸ்டர்ஸ். ஹார்ட் டைம் ஷேப் அ ஸ்ட்ராங்கர் வைசர் பர்சன் சொல்லி வசனம் சொல்லுது இந்த இடத்துல. சரி, அடுத்தது the cross is for everyone. அப்ப இந்த சிலுவை எல்லாருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு இயேசப்பா இன்னைக்கு சிலுவையில மரிச்சார் அப்படின்றது இன்னைக்கு யூத மக்களுக்கு மட்டும் கிடையாது, யூத மக்களுக்கும் சரி, இன்னைக்கு புறஜாதி மக்களுக்கும் அப்படின்றது தெரியும். அப்படி வாசிக்கும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 வசனத்தை வாசிப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காத்தறியும் இயேசு வந்து ஒரு கிணத்தடியில வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சமாரிய பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. தண்ணி கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னும் போது உங்ககிட்ட பாத்திரம் இல்லையே, இது ரொம்ப ஆழமான கிணறுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அது ஒரு முற்றில் போகும்போது அவர் சொல்ற ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, எங்களோட முன்னோர்கள்லாம் போய் எஸ்எல்ஏம்ல இருக்க ஆலயத்துல கும்பிடுவாங்க, எங்களுக்கு தான் இங்க வர முடியல, அங்க பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. டிஸ்கஷன் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவா, சரி நீங்க அங்க போக தேவையில்லதான், நீங்க உன் தேவனை நீங்க எங்கும் தொழுகிற காலம் வரும், அது இன்றைக்கே வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஆயிரம் சொல்லுவாங்க. அன்னைக்கு அங்க ஒரு வேர்பலா ஒரு வார்த்தையினால ஆண்டவர்கள் சொல்ற விஷயத்த இங்க என்ன பண்றாரு ஏசப்பா, ஆமா இது அந்த நான் வந்து யூதர்கள் மட்டும் அல்ல, என்னை விசுவாசிக்கிற அத்தனை மக்களுக்கு நான் வரேன்னு சொல்லி புறஜாதிக்கும் நான் வந்திருக்கேன்றது காரணத்தை காட்டுறதுக்காக தான் உங்களுடைய என்னுடைய பாவத்தை அந்த சிறுவையில் ஏற்றுக்கொண்டான் பர்சன் சிஸ்டர்ஸ். அப்ப அதுக்கு உறுதி கொடுக்கறதுக்காக தான் இங்க நடக்குது. என்ன, முன்னே தூரமா இருந்து நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீப ஆலைகள். எப்படி கிறிஸ்து நமக்கு ரத்தம் சொன்னதுனாலதான் தேவனுக்கு மத்தியில நம்ம சமீபமானோன்றதை ஆனால் பார்க்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சத்துருக்களா இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டாரு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு பிறத்தாரையும் ஒன்றாக்கி, யாரு யூத மக்களும் நம்ம புறஜாதி மக்களும் ஒன்றாக்கி பகையாக்கி நின்ற பிரிவினையாக்கி நடுச்சுவரை அகத்து சட்ட திட்டங்களை ஆக்கிய நியாயப்பிரமாணத்தையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு பிறாரும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலும் கொன்று அதிலே இரு பிறாரும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒப்புரவாக்கினார். அப்ப கவனிச்சீங்கன்னா சிலுவையின் மூலமாக கர்த்தராக தேவனுக்கும் நமக்கும் ஒரு அழகான ஒரு பாண்ட அவர் பிரிட்ஜ் பண்ணார் அப்படின்றது காமிக்கிறார். அப்ப இதுக்கு தேவை என்ன பண்ணுச்சு, உண்மையான பரிசுத்தமான அந்த ரத்தம் சிந்தப்படணும் சிலுவையில அப்படின்னு அவர் சிந்தி விலை கொடுத்து வாங்கிட்டார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு தான் அங்க அந்த அம்மாட்ட போய் கொடுத்த வார்த்தைங்க எப்படி நிறைவேறுங்களா. சரி, வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஆமீன். ஆமாம். அப்ப எப்படி கர்த்தருடைய அந்த பிளான் வந்து மொத்த உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறதோ இந்த வசனத்தை மூலம் பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள்னாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத இது பாக்குறோம். ஏசாயா காலத்துல எழுதியிருப்பாங்க. எந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்காக அவரே வந்து பலியாகி இன்னைக்கு ஒரு அழகா அவர் நம்மளோட சிலுவைகளை தூக்க வச்சிருக்காரு இன்னைக்கு. ஆனா அந்த சிலுவை எதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக. இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தை கழுவி பெறுறதுக்கு ஒரு காரணத்தை எல்லாத்தையும் அவர் முடித்து விட்டார் சிலுவையில அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிப்போம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ஆமென். இன்னைக்கு பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரும் இழுக்கிறத எப்படி இழுக்க முடியும் சிஸ்டர்ஸ்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில மறைச்சு உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கினாலதான் அவர் இழுத்துக் கொள்ள முடியும். இந்த விலையை உலாசனப்படுத்தி எனக்கு தேவையில்லைன்னு தள்ளி விடுறவங்க அவங்க இழுக்க மாட்டார். ஏன்னா அந்த கிராஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரிஒன், எல்லாத்தையும் அவர் கூப்பிட ரெடியா இருக்காரு. எனக்கு யாரெல்லாம் வந்து கர்த்தரோடு சிலுவைக்கு முன்பாக வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது அந்த சிலுவைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த உடன்படிக்கையா கொண்டு வராதுன்றதை நான் பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இவ்வளவு உடன்படிக்கையா எல்லாத்தையும் தூக்கி சிலுவையை கொண்டு வந்துட்டு ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் முறித்து இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் ரீசன். நமக்காக மறிச்ச ரத்தம் செஞ்சு இன்னைக்கு அவரோட ரத்தம் நமக்குள்ள ஓடு. நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்ல ஒரு வசனம் இருக்கு 15:43. கணம் புரந்திய ஆலோசனைக்காரரும் அரிமத்தியா ஊரனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசிப்பு என்பவன் வந்து
பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாரு அப்படின்னு கேட்டா, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து சிமியோன் அப்படின்றது சைமன் அப்படின்னு சொல்லி ரூஃபஸும் அலெக்சாண்டரோட அப்பா. அவர் இவர் சிலுவை இயேசுவை சுட்டிக்கிட்டு போகும்போது அவர் ஒரு ஸ்டேஜ் அவரால் முடியாத நேரத்துல அவரை பார்த்து அவர்கிட்ட பலவந்தப்படுத்தி செய்து தூக்க வச்சாங்க. இது ஒரு நடக்கிற ஒரு சீன். இப்ப அவரு இறந்துட்டாரு. அவர் இறந்த உடனே அடுத்து நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு ஆணை உள்ள கூட்டு வராங்க. இந்த ஆள் யார் அப்படின்னா யோசேப்பு அப்படின்றது. இவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்றேன்ல, அவர் இயேசு கிறிஸ்துவ அந்த கார்டன்ல கெத்செமனே தோட்டத்துல அவரை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அவர் உயிர்த்தெழுற வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் அங்கங்க வந்துட்டு போவாங்க. இவங்க எல்லாம் யார் அப்படின்னா சடனா டக்கு டக்குன்னு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சும்மாலாம் வரல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒவ்வொருத்தவங்க பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அழைக்கப்பட்டவர்கள், அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வசனத்து மூலம் பார்க்கணும். அப்ப யார் அப்படின்னு பார்த்தா இவர் பேர் யோசப். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்ரேன் அப்படின்னு சொல்லி இந்த யூத கவுன்சில்ல இருக்கிற ஒரு மெம்பர். இவர் ஆக்சுவலா யாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறியணும்னு சொன்னாலும் அதே யூத மக்களுக்குள்ள இருந்த அந்த கவுன்சில், அந்த கூட்டத்துல இருந்த அந்த சங்கத்துல இருந்த ஒரு ஆள் தான் இவர். ஆனா இவர் அந்த யூத மக்கள் போட்ட அந்த பழியோ இல்ல எதை சொல்லியிருந்தாங்களோ, குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் ஏத்துக்காம இயேசு கிறிஸ்துவ உள்ள விசுவாசிச்சவர். லூக்கா 23:50 51 நம்ம இதை வாசிக்கலாம். நீங்க 3 வாசிச்சு பாருங்க. இப்ப இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு சீக்ரெட் டிசைபிளா இருக்காரு இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டு. யோவான் 19:38 சொன்னது போல டிசைபிள் இயேசு கிறிஸ்து சீக்ரெட்டா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, யூதர்களுக்காக பயந்து அவங்க ரகசியமான ஒரு டிசைபிள்ஸா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்றாரு, அவர் ரகசியமா இருந்தாலும் அது காலம் ஃபுல்லா அந்த ரகசியமா. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரோட வருகை சீக்கிரமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நான் ரகசிய கிறிஸ்டியனா இருக்கேன், நான் சீக்ரெட் கிறிஸ்டியனா இருக்கேன்னு சொல்றதெல்லாம் இப்ப ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. இன்னைக்கு கத்தனை ஏத்துக்கிறியா, ஓகே சீக்கிரம் வேணா. இன்னைக்கு விளக்க கொளுத்திட்டு கட்டக்கடையில இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. விளக்கம் தண்டி மேல் வச்சாதான் எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு கத்தரை அறிந்து கொண்டவங்க ஆண்டவரை பற்றி போய் சொல்லணும், உள்ள வச்சு மறைச்சு வைக்கிற காரணம் இல்லை. ஆனா அவர் சீக்கிரம் கிறிஸ்டியனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜ்ல வெளியே இனிய என்னை யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெளியே தைரியம் பிளாத்துட்டு போய் அவரோட உடம்ப வாங்குறாங்க, அவர் மறிச்சு அந்த உடம்ப வாங்குறாங்க அப்படின்றத பாக்கணும். அப்ப அவர் போய் வாங்கி தன்னோட கல்லறையில அவர் அடக்கம் பண்றது இந்த வசனத்துல மூலமா பார்க்கணும். அப்ப அந்த ராஜ்யம் வர்றதை பற்றி அவர் அறிந்து கொண்டார். இனி ஓகே, இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் செஞ்ச காரியத்தை நம்ம இங்க பார்க்கணும். சரி, இப்ப ஏன் ஆண்டவர் ஒரு நம்ம பேதுருவையோ நம்ம யோவானையோ அங்க சூஸ் பண்ணல? இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்துல என் உடம்பு நான் இறந்ததுக்கு அப்புறம் என் உடம்ப பேதுரு தான் அடக்கம் பண்ணணும், நான் இறந்ததுக்கு அப்புறம் என் உடம்பு யோவான் தான் அடக்கம் பண்ணணும், அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் சுத்தி இந்த வாசகத்துல எல்லாம் போட்டு மூடணும் அப்படின்னு சொல்லல. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேரக்டர் இருக்கு. உங்களுக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்காரு, எனக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காரு அவரோட ராஜ்யத்துல, அவரோட விஷயத்துல. இன்னைக்கு ஆண்டவர் புதைக்கிற விஷயத்திலயோ அவரை கொண்டு போற விஷயத்திலயோ ஆண்டவர் எப்படி ஒரு யோசிப்பை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரோ இன்னைக்கு அதே மாதிரிதான். சரி, இப்ப யோசிப்பு ஒரு கேரக்டரை பார்த்தோம். இன்னைக்கு நம்மள எப்படி அவர் ஆண்டவர் நடத்துறாரு, இன்னைக்கு நம்ம மூலமாக நம்ம குடும்பத்தை ரட்சிக்கப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம அழைத்திருக்காரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களை கொண்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். உங்கள் மூலமாக நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை ஆண்டரை பற்றி அவங்க அறிஞ்சு கொள்றதுக்கு அவங்க அழைச்சிருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நீங்க இதை என்னை படைச்சதுக்கு காரணம் என்ன, என்னை வச்சு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேச ரெடியா இருக்கார், வசனத்துக்கு மூலம் பேச ரெடியா இருக்கார். நீங்க உலகத்துக்கு வந்த காரணம் என்ன, யாருக்கு நீங்க போய் சொல்ல போறீங்க ஆண்டரை பற்றி, எப்படி நீங்க கத்திற்குள்ள மாத்திக்க போறீங்க. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம அந்த சிமியோனை பற்றி பார்த்தோம். இந்த இந்த யூத கமிட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு யோசேப்பு அப்படின்றவரை நம்ம பார்த்தோம். அவர் தான் ஆண்டவரோட மரித்த உடம்பை கொண்டு போய் அடக்கம் பண்ணார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது சடனா ஆண்டவர் தெரியுமா, இந்த இடத்துல அறையதுக்கு முன்னாடி அந்த ஆண்டரை பற்றி எவ்வளவு கேட்டு அறிஞ்சாங்களா என்னன்னு தெரியாது. நிறைய மக்கள் சுத்தி வந்தாங்க போனாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். கடைசி கல்லனும் அவன் அந்த மரம் திரும்புறது நம்ம கவனிக்கலாம். கல்லன் மட்டும் மனம் திரும்பினா ஆண்டவரை பற்றி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்பாகவே பிலாத்தின் மனைவியின் கனவுல வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மனைவி சொல்றா பிலாத்துக்கிட்டதும் பார்ப்போம். பிலாத்து எடுத்து முடிவெடுக்கிறதுக்கு பயப்படுறான், யோசிக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் தோன்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரோட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவர் அழைக்கப்பட்டு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி கொண்டிருக்கிறார். அதை விட மாட்டார் லேச தன்னோட பிள்ளைகளை.
இது மட்டும் நடந்துச்சா? கிடையாது. ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அவர் மறிச்சிட்டாரா என்னன்றது தெரிஞ்சு கொள்றது என்ன நடக்குது? மார்க் 15:39 சொன்னது போல அவருக்கு எதிரே நின்று 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் அப்படின்னு சொல்லி. அப்ப 100க்கு அதிபதி அங்க என்ன பண்றா? சாட்சி கொடுக்குறான் அந்த இடத்துலயும், இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன்னு சொல்லி. அப்ப அங்க அவன் மனம் திரும்பறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவன் அறிக்கை இருக்கிறானா எப்படி ஒர்க் பண்ணுவான்? சும்மா ஒரு ஆள் சொல்ல முடியுமா? மனசுல ஏற்றுக்கொண்டவங்க தான் செய்ய முடியும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்துக்காக நம்ம தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரோட வருகை சீக்கிரமா இருக்கட்டும் சிஸ்டர்ஸ். மாற்றிக்கொள்ளலாம். நம்மளை மாறும் பொழுது நம்ம குடும்பம் மாறும், நம்ம வீட்டுல மனைவி மாறுவாங்க, பிள்ளைகள் மாறுவாங்க, பெற்றோர்கள் மாறுவாங்க. ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கலாம். நமக்கு முக்கியமான விஷயம் கர்த்தருடைய வருகையில எப்படி செய்யறதுன்றது. ஆண்டவர் அந்த வழிகளை நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். அந்த கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாலோயிங் ஜீசஸ். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் காட்டுறாரு. என்னன்றத பார்க்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிக்கும். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் என் பின்னாடி வரணும் அப்படின்னா அவன் தன்னைத்தானே வெறுத்து. அப்படின்னா இன்னைக்கு நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப் இந்த உலகத்துல. நான் இப்படி செய்வேன், அதை செய்வேன் அப்படின்ட்டு அதை இருக்கலாம். இல்லை நமக்கு ஒரு எது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அது ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவரை முதன்மைப்படுத்தி, அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுன்னு சொன்னது போல seek first the kingdom of God and his righteousness சொன்னது போல இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம தேடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிலுவையை நம்ம என்ன பண்றோம்? நம்ம சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பண்றவங்க என்ன பண்றாங்க? இவங்கதான் உண்மையான சீஷர்கள். பின்பு அவர் ஜனங்களை தம்முடைய சீஷர்களை தம்முடைய அழைத்து ஒருவரை பின்பற்றி வரணும்னா இதை செய்ய பாருன்றார். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தான் சிஸ்டர்ஸ். அதுக்காக எல்லாத்தையும் உங்க கடமையில தூக்கி போட்டு வர்றது கிடையாது. உங்க கடமையை தூக்கி கொள்ளுங்கள். உங்க கடமையை செய்ய வேண்டிய செய்யுங்க. கர்த்தர் மேல் விசுவாசிச்சு அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிறகு இது எல்லா விஷயமும் அப்படியே நம்ம நடக்கும். சரி, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை ஆண்டவர் காமிக்கிறார். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமீன். அப்ப மாத்துல சொன்னதையே தான் இங்க லூக்காக சொல்றாங்க. நமக்கு இன்னொரு சாட்சியாக வசனம் வருது. அப்ப இங்க என்ன அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் சிஸ்டர்ஸ். டக்குன்னு ஓகே நான் ஜெபிக்கிறேன், இனிமே வாழ்க்கைலாம் ஓகே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன், என்னை சிலுவைத்துக்கிட்ட அவர் பின்னாடி வரேன் அப்படின்றது கிடையாது. இது எப்படி டெய்லி ஒரு போராட்டம் நடக்கும். இப்ப ஆண்டவர் விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது ஒரு ஆவியின் கனிக்கு சோதனைகள் வரையலாம். நம்ம அன்பா இருக்கிறோமா, கோவப்படுறோமா, சமாதானம் இல்லாம இருக்கோமா, எச்சை அடக்கிறோமா, நம்ம கிட்ட நற்குணங்கள் இருக்குதா அப்படின்னு நிறைய போராட்டங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கலாம். அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிற விஷயமா இருக்கலாம். அந்த பைபிளை வாசிச்சது மட்டும் இல்லாம வசனத்தை கேட்டது மட்டும் இல்லாம வசனத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம லைஃப்ல. அப்ப வசனத்தை கேட்டது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து அதை செயல்படுத்தணும். மன்னிக்கிறதுக்கு நம்ம வரணும். ஒருத்தவங்க மேலே இன்னும் கஷ்டப்படுற வச்சுக்கிறது, இன்னும் எரிச்சுங்க வச்சுக்கிறது, இன்னும் வீடியோ காட்டுறது விஷயத்துல நம்ம எடுத்து போகணும். இது எல்லாம் டெய்லி கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படுதல் மூலமாக வளர்த்து கொண்டு வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலைகளை நம்ம கரெக்டா செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம கடமைகளை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கர்த்தரை படிச்சிருக்காரு, எனக்கா ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் கர்த்தருக்கு முன்பு உண்மையை செய்வேன். எனக்கு நல்ல ஒரு மனைவி கொடுத்துருக்காரு, பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக் கொள்வேன். கர்த்தருக்கு முன்பாக நான் உழைப்பேன் சொல்லி வேலைக்கு போய் உழைச்சு அவங்களுக்கு வந்து கர்த்தருக்கு முன்பாக எந்த கிம்பளம் சம்பளம் அந்த மாதிரி விஷயங்கள் லஞ்சம் வாங்காதபடி, அது பரிதானம் வாங்காதபடி கர்த்தருக்கு முன்பாக எனக்கு கொடுத்த சம்பளம் எனக்கு போகும்னு சொல்லி விசுவாசிச்சு அவருக்கு முன்பாக நீங்க ஓடுறதுக்கு ரெடி ஆகுது சிஸ்டர்ஸ். இது எப்ப வரும்? வசனத்தை வாசிச்சு அவர் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு முன்பாக நீங்க பயந்து நடுங்கும் பொழுது இந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் உங்கள் மூலம் செயல்படுத்துவார். அவரோட பிள்ளைகள் நீங்க உங்களை கைவிட்டுட்டு அவர் யாரை கைப்பிடிச்சு கூட்டு போவாங்க சிஸ்டர்ஸ். நமக்காக உயிரையும் கொடுத்தாரு, நமக்காக கீழே வந்து அவமானப்பட்டாரு, நிர்வாணமா சிலுவையில தொங்க விட்டாங்க அவரை. அப்ப அவ்வளவு கேவலம் சந்திச்சு காரணம் என்னன்னா உங்கள் மேல என் மேல வச்சிருக்க அந்த அன்பு.
நம்ம கத்தருக்கு சத்ருவா இருக்கும் பொழுதே அவ்வளவு நேசிச்ச கத்தர் இன்னைக்கு நான் ராஜாக்கு ராஜா வரேன்பா, என்னுடைய மகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா வர ரெடியா இருக்காரு நம்ம கூட்டு போகிறது. இன்னும் நம்மளுடைய பாவத்து நிமித்தமாக நாம் வெளியே இருக்கிறது அவரோட வருகை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அப்ப எப்படி சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்? நமக்காக தானே அவர் அந்த சிலுவையில் அறையிறார். நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்க அறைஞ்சிட்டாங்க. திருப்பி அந்த பாவம் மக்களை வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவின் கனிவு மூலமா அதை காத்துக்கொள்ளணும் அப்படின்றத போட்டிருக்கு. அப்ப நமக்குள்ள அந்த கோபமா இருக்கலாம், நமக்குள்ள பொறாமையா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அடிக்ஷனா இருக்கலாம். அப்ப இது எல்லா விஷயம் கத்தருக்கு முன்பாக நம்ம சரண்டர் பண்ணி ஒரு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்க்கை வாழ்க்கை ஆண்டோட கேட்கும். அது கத்தர் சிலுவை மூலம் எடுத்து பார்த்தாரு. கிறிஸ்துவனுடைய என்ன பண்ணுவோம்? தன்னுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களா இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இருதயத்தின் இச்சை, ஒருத்தவங்க பாக்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், சிந்திக்கிறதா இருக்கட்டும், பொறாமப்படுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அத்தனை இச்சைகளும் நம்ம சிலுவையில கத்தருக்கு முன்பாக நம்ம கொடுத்துட்டோன்றது தெரியும். அப்ப இது நமக்குள்ள வருது அப்படின்னா அந்த விஷயங்கள் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இதை வெளியேற்றணும்னா ஒன்னே ஒரு விஷயம் தான், வசனத்தை வாசிச்சு அதை கீழ்ப்படிய ஆரம்பிச்சா இந்த கசடுகள் எல்லாம் வெளியே போயிடும் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி கத்தர் நமக்காக அந்த சிலுவையில் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அது நிறைய பேர் வெளியே பார்க்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, ஓ சாத்தானும் கத்தருக்கு கடவுளுக்கு நடந்த விஷயத்துல கத்தர் கடவுள் தோத்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிற விஷயமா கிடையாது. அது வீக்னஸ் கிடையாது, பவர். எப்படி விட்டு கொடுத்து ஆண்டவர் நமக்காக நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சு அந்த பலத்தை பெற்றுக் கொண்டார் அப்படின்றதையும் காமிக்கிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. இந்த உலகம் இந்த சிலுவை பற்றி பேசணும் அப்படின்னா பெருசா ஒத்துக்காது சிஸ்டர்ஸ். நீ சிலுவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா சிலுவை மாதிரி ஒரு ஐடலை வாங்கி கார்லயோ வீட்லயோ வச்சு அதையும் கும்பிடுவாங்க. சிலுவை அப்படின்றது நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம காட்டுற ஒரு சிம்பிளைஸ் எதுக்காக வந்தாரு, அதுக்காக சிலுவையை வாங்கி வைக்கிறதோ அதை கும்பிடுறதோ தான் இன்னைக்கு உலகம் செய்யுமே தவிர அதன் உள்ள மூல பொருள் அதுக்குரிய ஆவிக்குரிய விஷயம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் தெரியுமா? கத்தருக்குள்ள வாழும் பொழுது அவரை புரிந்து கொள்ளும் போது அந்த சிலுவையின் பாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சிஸ்டர்ஸ். இது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிலுவை பற்றி பேச கேவலமா சிரிக்கதான் செய்வாங்க. காசுதான் அந்த உலகத்துல எல்லாம் அப்படின்னு பேசுவாங்க. காசு இருந்தா பேசலாம் அப்படின்வாங்க. காசு இருந்தா சிலுவையை நாங்க வாங்குவோம்னுவாங்க. என்னமோ சிலுவையை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருப்பா. இன்னைக்கு ஐடல் வொர்ஷிப் பண்றவங்களோட நிலைமை எல்லாம் இதுதான். ஒரு காணிக்கை போட்டா ஓகே அப்படின்னு நினைக்கிற விஷயம் கிடையாது. எப்படி நம்மள சிலுவை மாத்துச்சு, நமக்காக அவர் என்ன பண்ணாரு, நம்ம எப்படி நமக்காக மாற்றிக்கொள்கிறோம்ன்றதும் அந்த இடத்துல பேசு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் குறிச்சிருக்காரு, ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது அதோட முடிகிற விஷயம் அல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காரு அந்த இடத்துல. எப்படி சீமியன் உள்ள வந்தாரோ, எப்படி யோசேப்பு உள்ள வந்தாரோ, எப்படி ஒவ்வொரு கேரக்டரா ஒரு கல்யாணா இருக்கலாம், 100க்கு அதிபதியா இருக்கலாம், இல்ல பிலாத்தோட மனைவியா இருக்கலாம், எப்படி ஒவ்வொரு கேரக்டரா உள்ள வராங்களோ இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒவ்வொரு கேரக்டர் வச்சிருக்காரு சிஸ்டர்ஸ். அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. இன்னைக்கு கத்தரை விசுவாசிச்சு நம்ம ரட்சிப்படைஞ்சிருக்கோம், இன்னைக்கு அவர் வருகையில நம்ம சேரப்படணும், அதுதான் நமக்கு பலனா இருக்கு. அப்பா பிதாவாக்கு தேவன் நமக்காக அந்த உலகத்துல என்ன பண்றாரு, பரிசுத்தமான ஒரு ஆடா மறிச்சு சிலுவையில மறைக்கப்பட்டாரு பார்க்கிறோம். யாராலையும் சிலுவையில மறைச்சிருக்க முடியாது சிஸ்டர்ஸ். எந்த மனுஷனாலும் எல்லா மனுஷனுக்காக ரத்தம் சிந்த முடியாது சிலுவையில. அப்படின்னா எல்லாத்தையும் யாராவது ஒரு ஆளை கையை கட்டி சிலுவையில அரைஞ்சிருக்கலாமே. பரிசுத்தமான ரத்தம் தான் அந்த உலகத்துல சிந்தப்படணும். அப்படி பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்துல இல்லாத நேரத்துலதான் பிதாவாக தேவனே மனுஷனா இறங்கி நமக்காக மறிச்சார் அப்படின்றத பாக்குறோம். ரத்தம் சிந்தனார். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென்.
இப்ப இயேசப்பாவோட அந்த சிலுவையில் நடந்த விஷயம் வந்து பல வித விஷயங்கள்ல ஆவிக்குரிய விஷயத்துல நடக்குது. பல வித மாற்றங்கள் அப்படியே அப்சைட் டவுனா மாத்தி போடுறாரு. எப்படி நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கவனிச்சோம் அப்படின்னா மோசே காலத்துல இருந்து பல கட்டளைகள் பல விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த லாஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பண்றது பாவத்துக்கு நல்லா எடுத்து ஆணி அடிச்ச மாதிரி நம்மளுக்கு தண்டனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் முறிச்சு தானே வந்து மறிச்சு என்ன பண்றாரு, அந்த எல்லாம் குழைத்து போட்டு விட்டார் அப்படின்றத பார்க்கலாம். சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டார். அப்ப எவ்வளவு அதிகாரத்தை கொண்ட அந்த சாத்தான் நமக்கு மேல வச்சிருந்த அதிகாரத்தையும் துரைத்தனம் கொண்ட அத்தனையும் அவர் உறிந்து கொண்டார். வெளியரங்கமாக கோலமாக்கி எல்லாருக்கும் முன்பாக அந்த இடத்துல என்ன நடக்குது, அவரு மொத்தமா நம்மளுடைய பாவத்தை வாங்கி பாவத்தின் சொரூபமாகவே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனா எல்லாத்துக்கும் மேல வெற்றி சிறந்தார் அப்படின்ற பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சாத்தான் கையில ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாம் கிறுக்கி போட்டு மாற்றி சாத்தானை வென்றார் நமக்காக அப்படின்ற பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அடிமைகளாக சாத்தானுக்கு முன்னாடி கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு நிக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு சாத்தானுக்கு முன்பாக நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ஃப்ரீ உமனா இன்னைக்கு இருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்து. இந்த ஃப்ரீ மேன் ஃப்ரீ உமன் அப்படின்ற வேர்ட்லாம் கவனிச்சோம்னா அமெரிக்கால இருக்க ஸ்லேவரி பற்றி போகும். அமெரிக்கால பல வருஷமா பல நூற்றாண்டுகளாக அடிமைத்துவத்துல இருந்தாங்க. கருப்பர்களை வெள்ளைகளை ஆட்சி செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த அடிமைனா என்ன அப்படின்ற பொருள். அப்ப அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மேன் ஃப்ரீ உமன் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்து விடுதலை பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய விஷயம் அது. இன்னைக்கு அதுக்கும் மேலாக சாத்தான்கிட்ட இருந்து விடுதலை பண்ணி கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவரு அந்த சிலுவை சென்ற ரத்தத்தின் மூலமாக மாற்றி போட்டார். ஏன் இந்த சிலுவையை சுத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு சிலுவையில நடந்த விஷயங்கள் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதே நேரங்கள்ல ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல ஆண்டவர் கொண்டு வந்து பாட்டாரு ஒவ்வொருத்தவங்களையும் அந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க எப்படி யூஸ் பண்ணாரு, அவங்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இந்த திடீர்னு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்குள்ள வராங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம முழுமையா பாக்குறோம். இன்றைக்கும் அதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்குள்ள நீங்க வர்றது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. கர்த்தரை நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது கர்த்தருடைய சுத்தமான கிளியர் வில் அண்ட் பிளான் ஆஃப் காட். அவருடைய சுத்தமும் அவருடைய பிளான்லயும் நீங்க உள்ள வந்திருக்கீங்க சிஸ்டர்ஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் வந்து ஒரு நேர்மையான அருமையான ஒரு நியாயாதிபதி, ராஜாதி ராஜா அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தா வந்து இதெல்லாம் என்ன பிளான் அழிச்சு போடு அப்படின்னு சொல்லி திருப்பி வேணா ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கலாம். ஒரு மணி ஆயிருக்காரு கத்துருக்கு கரெக்டா, அழிச்சு போட்டு திருப்பி இன்னொரு ஆதாமை உருவாக்குன்ற மாதிரி. ஆனா அவர் வந்து எதையுமே ப்ராப்பரா செய்யக்கூடிய கத்தரா இருக்கிறனால என்ன பண்றாரு, இவ்வளவு அவமானம் தனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நம்ம ரட்சிப்புக்காக அந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்றாரு ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு சிலுவை பக்கம் இருக்க திரும்பி போய் அவமானத்தையும் கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறித்தார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு இப்படி செய்யல அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம தெரியும் சிஸ்டர்ஸ். இதை செஞ்சது எதுக்கு தெரியுமா, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை தூக்கிட்டு அவரை பின்பற்றுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி நடக்க போற அந்த ஃபியூச்சர் நடக்க போற அந்த வெற்றியை முன்னாடியே அவர் கணித்து என்ன பண்றாரு இந்த காரியத்தை பண்ணாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, God knows you personally அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தர் உங்களை பர்சனலா உங்களை அறிந்து வச்சிருக்காராம். எப்படி அறிந்து வச்சிருக்காரு? ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நீ என்னுடையவன். அப்ப எப்படி உங்களை அழைக்கிறாரு? இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்குலாம் கர்த்தர் சொன்னது போல இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து கர்த்தரை நம்ம எல்லாரும் ஏத்திருக்கோம், இன்னைக்கு கர்த்தருக்குள்ள விருப்பம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த விஷயம் ஒரு ஆக்சிடென்டா நடக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தரை நம்ம முன்கூட்டி அறிஞ்சு வச்சிருக்கனால உங்களை பர்சனலா இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இந்த பேர் இது, இந்த பொண்ணோட பேர் இதுன்னு சொல்லி உங்களை அழகா ஒவ்வொன்றா செதுக்கி அவர் மனசை வச்சுக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பயப்படாத,
உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு. காட் நோஸ் யூ பர்சனலி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பர்சனலா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மொத்தமா இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, சபைகள் எல்லாம் போனா மொத்தமா அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லாம் பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க என்னன்றது. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது, எதை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, எதுக்கு நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க எதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒதுப்படுவீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து எப்படி நீங்க அம்மாவை உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்து வச்சிருக்காரு. வசனம் சொல்றது போல இன்னைக்கு அவர் உங்களை அறிந்து வச்சிருக்காரு. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயம் கர்த்தர் உங்களுக்கு அழகா செஞ்சு வச்சிருக்கிற விஷயமா இருக்கு. அதை விசுவாசிங்க. அவருக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையா இருக்கு. அவரை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இயேசுப்பா வராரு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவர் வருகையில அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷத்தோட வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு அந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா பார்க்க போறாரு, ஏசப்பா அவரை அழைத்து கொள்ள போறாரு அப்படின்றத பார்க்கணும். யோவான் 10:3 வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமீன். ஆமீன். எப்படி வாசலை காக்கிறான்? அவன் தான் ஆடுகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஆடுகளை ஓனாய் வந்து புடிங்கி தின்றக்கூடாது அப்படின்றதுனாலதான் கள்ள போதகம் வந்து உள்ள வந்துடக்கூடாது, கள்ள போதர்கள் வந்து தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு இயேசுப்பா நம்ம காத்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு அவனுக்காக என்ன பண்றாரு, திறக்கிறான் ஆடுகளை, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அப்ப அவர் வந்து கதவை திறக்கும் போது ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாதான் அவருக்குரிய ஆடுகளா நம்ம இருக்க முடியும். அவர் சத்தம் என்ன இந்த இடத்துல, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைகளை நீங்க அறிந்து கொண்டாதான் அவரோட சித்தம் என்னன்றது நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். சிஸ்டர்ஸ், அப்ப அவனுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போவாங்க. எங்க வெளியே நடத்தி கொண்டு போவாரு, பொண்ணுள்ள இடங்களை கொண்டு போய், அமர்ந்த தண்ணியுள்ள இடங்களை கொண்டு போய், எப்படி வேர்கள் நீரோடைகள் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி எப்பவுமே பச்சை அவங்க கனி கொடுக்கிற ஒரு இடமாவும் நம்மளுக்கு வந்து அழைத்து கொண்டு போய் அங்க நம்மளுக்கு நேச்சர் கொடுவார். சிஸ்டர்ஸ், அப்ப காட் லீட்ஸ் பர்சனலி, சும்மா ஜென்ரலா நடத்துறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் பர்சனலா நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்பா என்ன தனியா பர்சனல் நடத்துறாரு, இன்னைக்கு இசப்பா உங்களை தனியா பர்சனல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்றது அந்த பிரச்சனைக்கு அவர் பேசி இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டு போகக்கூடிய தகப்பனா இருக்கிறார். லூக்கா 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரான் ஆகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். அப்ப சிலுவையை கொண்டு அவன் சுமந்து வரமா அவன் மேல் வைத்தார்கள் நீங்க பாக்குறோம். அவங்க பலவந்தப்படுத்தினாங்கன்னு பாக்குறோம். அப்ப ரெண்டும் சொல்ல போனா என்ன, அவனை பலவந்தப்படுத்தி சிலுவையை தூக்கி வச்சு கொண்டு போயிட்டாங்கன்றது பாக்குறோம். அப்ப சிமியோன் எப்படி இங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவரை கொண்டு வந்து இங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சோம். அதே நேரத்துல கரெக்டான இடத்துல கரெக்டான டைம்ல கர்த்தருடைய பிளான் அங்க நடக்குது. சிஸ்டர்ஸ், அதுதான் இங்க நடந்திருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி, கர்த்தர் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதை கரெக்டா அந்த டைம்ல நம்ம செய்ய வைப்பார். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அது வரைக்கும் பொறுமையாக அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து கொண்டே இருக்கணும். கரெக்டா பிராக்டிஸ்ல இருக்கும்போது கரெக்டா நமக்கு ஆண்டவர் கூப்பிட்டு கரெக்டா இருக்கும். சரி, அடுத்தது the cross changes everything. இந்த சிலர் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி போட்டுருப்போம். எப்படி மாற்றி போட்டுச்சு அப்படின்றத பார்ப்போம். ரோமர் 8:17 வாசிக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரத்தும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவோட பிள்ளைகள் மட்டும்தான் நம்ம சுதந்திரவாதிகள். ஏன் அப்படின்னா நம்ம அடிமைத்தனத்துல இல்லை. நம்ம சாத்தானுக்கு கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு ஒரு அடிமையா வைக்கப்பட்ட சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் பிள்ளைகள்னா கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறாங்க, சுதந்திரவாதிகளா இருக்கலாம். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட நம்ம மகிமைப்படும்படுத்தி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப கிறிஸ்துவன் கூட நம்ம மகிமைப்படுறதுக்கு என்ன விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு அப்படின்னா
இந்த கடைசி காலத்துல நிறைய விஷயம் நம்ம சுத்தி நடந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய சிலுவையை தூக்கி கொண்டு இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமான விஷயத்தை செஞ்சு நடக்கும் பொழுது நம்ம அவருக்கு பிடியில் நம்ம இருப்போம் அப்படின்றத காமிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சில சில விஷயங்கள் போராட்டங்கள் எல்லாம் பாடுகள்லாம் இருந்தாலும் அது எதுக்காக கொண்டு போறோம், மகிமைக்காக கொண்டு போகுது அப்படின்றது இந்த வசனத்துல மூலம் பார்க்கிறோம். சிஸ்டர்ஸ், பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமீன். அப்ப growth comes to challenges. இன்னைக்கு ஒவ்வொரு போராட்டங்களையும் நம்மளை போட்டு சுத்தி அமுக்குது. அப்படி எப்படி போராட்டத்தின் மத்தியில் தான் கிறிஸ்துவ நம்ம இன்னும் இறுக்கி பிடிச்சிக்க முடியுன்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிளான வசனம் தான் சிஸ்டர்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு போராட்டங்கள், எனக்கு கஷ்டம் தெரியுமா, எனக்கு வேதனை தெரியுமா, எனக்கு யார் இருக்கான்னு தெரியுமா, எதுவுமே இல்லை, எனக்கு சாப்பாடு கூட அடுத்த வேலை இல்லை, எனக்கு வேலை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளவு சுச்சுவேஷன்லையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விட்டுறாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் அவளை வழிநடத்துவார். எல்லாம் கடந்து போகும் சிஸ்டர்ஸ். நேற்று நடந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நடந்த ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். சில விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க, சில விஷயத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இது நடந்து ஆகணும். கர்த்தருடைய பிடித்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில அவரோட வசனங்களை பிடித்து கொண்டு வசனத்துல வாழுற வாழ்க்கையை விட்டுறாதபடி இன்னும் முன்னேற்றம் அடைவது முக்கியமான விஷயமா இருக்குன்றத நம்ம காமிக்கிறேன். நம்மளை எல்லாரையும் எப்படி சிமியோனை தயார் பண்ணாரோ, எப்படி யோசேப்பு தயார் பண்ணாரோ, எப்படி அங்க சிலுவையில பக்கத்துல இருந்த ஒரு அந்த அந்த கல்லணை எப்படி தயார் பண்ணிட்டாரோ, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் வருகைக்கு முன்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அதில் செயல்படுத்துவார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அப்ப இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரத்துல ஆண்டவர் வரக்கே இருக்கனால இன்னைக்கு நம்ம படுற கஷ்டங்கள் சரி கவலைப்படாது. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு இந்த சிறு தூக்கிட்டு அந்த பாரத்துக்கு நீங்க செஞ்சு நடந்து போயிட்டே இருங்க. கர்த்தர் பார்த்து பாருங்க பாரத்தை. அவரோட வருகையில எல்லாம் மாறும். இந்த ஷார்ட் பெயின், இந்த பெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கீங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ஒரு விஷயம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கைமாற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இதை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகும் பொழுது அங்க நீண்ட காலத்துக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கன்றத ஆண்டவர்கள் காண்கிறார். சிஸ்டர்ஸ், அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா, சிமியோன் எப்படி சிலுவையை தூக்கி கொண்டு போனார். அவர் மூமெண்ட், அவரோட நேரம் வர வரைக்கும் தான். அதுக்கு முன்பாக அவர் எப்படின்றாரு என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த மூமெண்ட்ல அவரோட மாற்றம், அவர் மகனையும் தன்னோட மனைவியும் கத்திற்குள்ள வர்றதுக்கு ஏதுவா இருந்துச்சுன்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஏசப்பா அந்த சிலுவையில இன்னைக்கு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் காலத்துக்கு எதுவுமே இல்லாதபடி எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கும் அவர் அழகா பண்ணாத நான் பார்த்தேன். அதே மாதிரி சிமியோனை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை பலவந்தம் படுத்தி தான் தூக்கு வச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி யாரும் பண்ணல. இயேசு கிறிஸ்து அதை ஏற்கனவே அறிந்து கொண்டு அவர் விருப்பப்பட்டதை எடுத்தார் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக நம்ம விருப்பப்படுறதுக்கு இல்ல வேளாண் வெறுக்கிறதுக்கு முன்பாகவே நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில அரைச்சிட்டார். இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் நம்ம சிலுவை தூக்கிட்டு வா அப்படின்ற இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக செய்ய அவர் ரெடியா இருக்கலாம். சிஸ்டர்ஸ், கர்த்தர் அதான் விரும்புறார் நம்மகிட்ட இருந்து. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். மகாபரிசுத்தம் இறக்கம் உள்ள எங்க தேவா தேவனாக இயேசுவே துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொடுத்துருக்காங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவருக்கு ஜாயின் பண்ற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் தேவருடைய குடும்பத்தையும் தேவரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். தேவரி, உண்மை அறிந்து கொள்றது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. உண்மை அறிந்து கொள்றது எப்படி அப்படின்னா, இது உங்களுடைய சித்தமா இருந்திருக்கு, உங்களுடைய பிளானா இருந்தனால நாங்கள் உள்ள வந்திருக்கோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறோம். எதற்காக நீங்க அறிந்து கொண்டதுக்காக நன்றி. எங்களை நீங்க சூஸ் பண்ணதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்களையும் மதிச்சு, எங்களையும் நேசிச்சு, எங்களுக்காக உங்க ரத்தத்தை சிலுவை செஞ்சதுக்காக நன்றி. இன்றைக்கு சிமியோன் போலையும் யோசித்து போலையும் தேவரி ஒவ்வொரு கேரக்டரா நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய வருகை நிமித்தமாக அந்த ஆண்டவரை எங்களுக்குன்னு தேவரை எங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்க பலப்படுத்துவதற்காகவும் செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். எங்களை தயார்படுத்துங்க.
தேவரீர்களுக்குள்ள யாரு சுகவீனங்கள் இருந்தாலும் தேவை எல்லா சுகவீனங்கள் வாதைகள் நீங்க இயேசு நாத்துல கட்டளை போட்டாங்க. நீங்க சுகப்படுத்துற அதே தேவன் தான் இன்னைக்கு நீங்க தேவன் அனுக்கிறீங்க. விசுவாசிக்கிறது ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அத்தனை சுகவீனங்களும் வாதைகளும் வெளியே போன கட்டளை. குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வழி இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறது. சிஸ்டர்ஸ் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க மேல் வச்சிருக்க அன்பு அளவில்லாது அதை விசுவாசிங்க. கர்த்தர் மேல நடத்துவதற்காக நன்றி சொல்றேன். உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் நேசிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை உங்க அளவுக்கு ஆமென். Praise the Lord, brothers and sisters.